முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கள ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார். அத்துடன் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். மேலும் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதுடன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கோவை மற்றும் திருப்பூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை விமானம் மூலமாக கோவை செல்கிறார். நாளை காலை 10 மணிக்கு உடுமலை நேதாஜி மைதானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றுகிறார். பகல் 12 மணிக்கு பொள்ளாச்சிக்கு வருகை தரும் முதலமைச்சர் அங்கு காமராஜர், வி.கே. பழனிசாமி, சி. சுப்பிரமணியம், பொள்ளாச்சி மகாலிங்கம் ஆகியோரது உருவ சிலைகளை திறந்து வைக்கிறார். பின்னர் பரம்பிக்குளம் ஆழியாறு அணை கட்டுமான பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் நினைவாக கட்டப்பட்ட நினைவரங்கத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து வி.கே. பழனிசாமி அரங்கத்தினை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட பணிகள் தொடர்பான புகைப்பட கண்காட்சி மற்றும் திட்டத்தின் மாதிரி வடிவத்தை பார்வையிடுகிறார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி கோவை நகரில் கூடுதல் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கள ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார். அத்துடன் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். மேலும் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதுடன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கோவை மற்றும் திருப்பூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை விமானம் மூலமாக கோவை செல்கிறார். நாளை காலை 10 மணிக்கு உடுமலை நேதாஜி மைதானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றுகிறார். பகல் 12 மணிக்கு பொள்ளாச்சிக்கு வருகை தரும் முதலமைச்சர் அங்கு காமராஜர், வி.கே. பழனிசாமி, சி. சுப்பிரமணியம், பொள்ளாச்சி மகாலிங்கம் ஆகியோரது உருவ சிலைகளை திறந்து வைக்கிறார். பின்னர் பரம்பிக்குளம் ஆழியாறு அணை கட்டுமான பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் நினைவாக கட்டப்பட்ட நினைவரங்கத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து வி.கே. பழனிசாமி அரங்கத்தினை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட பணிகள் தொடர்பான புகைப்பட கண்காட்சி மற்றும் திட்டத்தின் மாதிரி வடிவத்தை பார்வையிடுகிறார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி கோவை நகரில் கூடுதல் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.